ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்ட்ரைட் பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் லென்த் வைஸில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஃபோல்டிங் இருக்க மாதிரி கிளாத்தை வந்து மடித்து போட்டிருக்கேன். என்னோட சைடு வந்து மடிப்பு பாகம் வந்து இருக்க மாதிரியும் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரியும் நான் கிளாத்தை வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டு மட்டும் பண்ணி மடித்து போட்டிருக்கேன். நம்ம இதில் ஃப்ரண்ட் தனியாக பேக்கு தனியாக வந்து கட் பண்ணுவோம். அதனால ஒரு ஃபோல்டு மட்டும் நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. நான் கஸ்டமரோட பாடியிலேருந்து அளவுகள்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன், தேவையான அளவுகள். இதை வச்சு இப்போ எப்படி நம்ம மார்க் பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ பேண்ட்டோட ஹைட் வந்து எவ்வளோ வருதோ அதுலேருந்து வந்து நம்ம 4 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த 4 இன்ச்சு எதுக்குன்னா 2 இன்ச்சு வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ண போயிடும். அடுத்த 2 இன்ச்சு வந்து நம்ம வி மாதிரி கொடுப்போம் கீழே அந்த பாட்டமில். அதுக்காக வந்து ஒரு 4 இன்ச்சு வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ரா எட்ஜஸ் வந்து ஈவன் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சில் தான் வந்து நம்ம வி மாதிரி கீழே கொடுப்போம். அது ஸ்டிச் பண்ணும்போது வந்து உங்களுக்கே புரியும். இடுப்புக்கு அந்த பெல்ட் பீஸ் வந்து நீங்கள் தனியாக அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதுலேருந்து 2 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து அந்த வி மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பேண்ட்டோட ஹைட்டு, பேண்ட்டோட உயரம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கஸ்டமரோட பேண்ட் லென்த் வந்து 36 இன்ச்சு. அதில் வந்து நான் 4 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 32 இன்ச்சாக வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து பேக்கெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால வந்து அந்த க்ளோஸ்டு பக்கம் வந்து நான் ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹிப் ரவுண்ட்லாம் மார்க் பண்ணணும். இப்போ பேண்ட்டோட லென்த் வந்து 32 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கில் வந்து நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். கிராச்சோட ஹைட் வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். நான் கிராச் லென்த் வந்து 13 இன்ச்னு மார்க் பண்ணியிருக்கேன். கிராச் ஹைட்டு மார்க் பண்ணதுக்கு கீழே வந்து நீயோட லென்த், அந்த முட்டிக்காலோட லென்த் எவ்வளவோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சீட் சர்க்கம் வந்து எவ்வளோ வருதோ அதை வந்து 4ஆல் வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஈஸ் அலவன்ஸ் வந்து சேர்த்துக்கங்க. இந்த கஸ்டமரோட சீட் சர்க்கம் வந்து 42 இன்ச்சு. அதை வந்து 4ஆல் வகுத்துட்டு நான் ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கிறேன். 11 இன்ச் வருது. அந்த 11 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு கிராச் லென்த்தோட அதை நான் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து அந்த கிராச் கிட்ட வந்து நம்ம ஒரு கர்வ் மாதிரி கொடுப்போம். அதுக்காக நான் ஒரு 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோல்டிங்ல இருந்து அந்த 2.5 இன்ச்சுக்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மிட் பாயிண்ட்டை வந்து நான் நீ கிட்டையும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம கீழே வரைக்கும் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். கிராச் ஹைட்டு கிட்ட வந்து என்ன மிட் பாயிண்ட் வருதோ அதே வந்து நீங்கள் கீழே வரைக்கும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் கிராச்சோட ஹைட்டு வந்து ரெடிமேட் மெஷர்மெண்ட்டு தான் எடுத்திருக்கேன். இது எக்ஸல் சைஸு. அதனால ஒரு 13 இல்லை 14 வந்து கொடுத்துக்கலாம், அவங்களோட பாடியை பொறுத்து. இப்போ நீ லென்த் வந்து மார்க் பண்ணோம்ல, அதில் வந்து நான் ஒரு லைன் போட்டுட்டு நீ சர்க்கம் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த முட்டிக்காலோட சர்க்கம் அதோட ரவுண்டு வந்து எவ்வளவோ அதை வந்து நீங்கள் 4ஆல் வந்து வகுத்துட்டு 1/2 இன்ச்சு மட்டும் நீங்கள் லூஸுக்காக சேர்த்துக்கங்க. இந்த சைஸுக்கு வந்து 5.5 இன்ச் வந்துச்சு. அதை வந்து நான் 2 சைடுமே வந்து இந்த சைடு 5.5 இன்ச்சு, அந்த சைடு 5.5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே லெக்கோட ஓப்பன் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த சைஸுக்கு வந்து லெக் ஓப்பன் வந்து 9.5 இன்ச் வந்துச்சு. அதையும் வந்து 4ஆல் டிவைட் பண்ணிட்டு 1/2 இன்ச்சு மட்டும் நான் லூஸுக்காக சேர்த்துருக்கேன். லெக் ஓப்பன் வந்து 2.25 இன்ச் வந்துச்சு. அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கர்வ் வந்து போடுறதுக்கு அதோட மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு வளைவு மாதிரி நான் போட்டு எடுத்திருக்கேன்.
இப்ப இந்த மாரி ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிட்டு, அந்த நீ லென்த் வரைக்கும் நீங்க அந்த ஸ்கேல வச்சு போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து கீழ நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெய்ட்டாவே மார்க் பண்ணிட்டு, அத லெக் ஓப்பன்ல வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்கேல் இருந்தா நமக்கு வந்து மார்க் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி இல்லாட்டினா நீங்க ஃப்ரீ ஹேண்டாவே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து லெக் மார்க் பண்ற ஸ்கேலு. இப்ப நீ லென்த்தும் அந்த பேண்டோட ஹைட்டும் ஜாயிண்ட் ஆகுற மாரி ஒரு கர்வ் மாரி நீங்க போட்டு எடுத்துக்கங்க. இந்த சைடு வந்து லைன் வந்து நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வளைவா வந்து இந்த ஸ்கேல வச்சு நீங்க போட்டுக்கலாம். லைட்டா வந்து கர்வ் மாரி வரும். இப்ப இவ்வளவுதான் கரெக்ட்டான மெஷர்மென்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து குடுக்கணும். தையலுக்கான அளவு வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து தப்பீங்களோ, அத வந்து நீங்க மார்க் பண்ணிக்கங்க. நான் மேல வந்து அந்த வேஸ்ட் பேண்ட் வந்து ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாரி சைட்லயும் வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து நான் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். லெக் வந்து மார்க் பண்ண பக்கம் வந்து அந்த கர்வ்க்கு தகுந்த மாரியே வந்து நீங்க தையலுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. அதே மார்க்கிங்க பாட்டம் வரைக்கும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. நான் 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 1 இன்ச்ல வந்து தையல் போட வசதியா இருக்கும் அப்படின்னா, நீங்க 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப இந்த சைடும் வந்து நான் 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்ட்டா அந்த கிராச்சோட அந்த கர்வ் வரும்போது மட்டும் 1 இன்ச்சா மார்க் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம அந்த வளைவு வந்து போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். கிராச் கிட்ட மட்டும் 1 இன்ச் பாக்கி எல்லாமே வந்து 3/4 இன்ச் தான் நான் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸா இருக்கவங்க வந்து டேப் யூஸ் பண்ணியே வந்து நீங்க அளவுகள வந்து மார்க் பண்ணுங்க. நம்ம இதுல ஃப்ரண்ட் தனியா, பேக் தனியா தான் கட் பண்ண போறோம். இந்த மாரி தனித்தனியா கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது வந்து நமக்கு உட்காரும்போது வந்து பேக் சைடு வந்து தூக்காம இருக்கும். ரிமைனிங் இருக்க கிளாத்ல வந்து ஒரு ஃபோல்டிங் வர்ற மாரி நான் கிளாத்த வந்து ஒரு வாட்டி மட்டும் மடிச்சு போட்டுருக்கேன். அதுக்கு மேல வந்து இத வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பேனல வச்சு நம்ம பேக் பேனல் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப எல்லா சைடும் வந்து கரெக்ட்டா ஈவனா இருக்க மாரி வந்து நீங்க போட்டு எடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளாத்த வந்து ஒரு வாட்டி அயர்ன் பண்ணி எடுத்துக்கங்க. நான் அயர்ன் பண்ணாம இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கம் சுருக்கமா இருக்கு. இந்த கிராச் பக்கம் வந்து ஒரு 2 1/2 இன்ச் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இப்ப இந்த மார்க் பண்ண 2 1/2 இன்ச்ச வந்து கிராஸா வந்து நீங்க லைன் போட்டு எடுத்துக்கங்க. நீங்க இந்த மாரி கிராஸா வந்து போடும்போது தான் வந்து அந்த பேக் சைடு வந்து பேண்ட் வந்து நமக்கு தூக்காம இருக்கும். இப்ப 2 1/2 இன்ச் வந்து இந்த ஹைட் மார்க் பண்ணோம்ல, அதுக்கு சைடுல வந்து நான் 2 இன்ச் விட்த் இருக்க மாரி மார்க் பண்ணியிருக்கேன். அந்த கிராச் வரைக்குமே நான் 2 இன்ச்னு மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா கிராச்சுக்கு கீழ வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் இறக்கி மார்க் பண்ணிக்கங்க.
அதுக்கு கீழ கால் பக்கம்ல நான் தையலுக்காக 3/4 இன்ச் மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த 2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல, அத வந்து அப்படியே கர்வ் மாரி நீங்க போட்டு எடுத்துக்கங்க. கீழ அந்த 1/2 இன்ச்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த வளைவு வர்ற மாரி போட்டுக்கங்க. இப்ப அவ்வளோதான் மார்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அளவுகள்லாம் குடுக்க வேணாம். நம்ம ஆல்ரெடி வந்து அளவுகள் குடுத்துருக்கோம் சீம் அலவன்ஸு. இத அப்படியே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இதோட ஸ்டிச்சிங்கையும் அப்படியே கன்டினியூஸா வந்து நம்ம பாத்தரலாம். இப்ப நம்ம பாக்கெட் வந்து அட்டாச் பண்ண போறோம். இந்த பாக்கெட்டோட லென்த் வந்து 10 இன்ச்சும், அதோட விட்த் வந்து 8 இன்ச் இருக்க மாரி நான் 2 பீஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோன் வைக்கிற அளவுக்கு வந்து நான் அதோட லென்த்தும், விட்த்தும் இருக்க மாரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரு பீஸ்ல வந்து மேல இருந்து 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா அந்த 3 இன்ச்ல வந்து நம்ம பாக்கெட் வந்து கட் பண்ணியிருந்தோம்ல, அதோட ஒரு பீஸ வந்து வச்சுட்டு, ஒரு 1 இன்ச் வந்து தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுலருந்து அதோட ஹைட் வந்து நீங்க 5 1/2 இன்ச் 5 இல்ல 5 1/2 இன்ச் வந்து குடுத்துக்கலாம். நான் 5 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிட்டு, ஒரு பா ஷேப் மாரி போட்டிருக்கேன். நம்ம தையலுக்கு வந்து 3/4 இன்ச் தான் விட்டிருந்தோம். அந்த தையலுக்கு விட்டிருந்த அளவ வந்து நான் மார்க் பண்ணிட்டு, அப்படியே நான் தச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாரி தச்சு முடிச்சதுக்கப்புறம், அந்த கார்னர்ல வந்து ஒரு சிசர் கட்டு குடுத்து, அந்த பீஸ வந்து திருப்பி விட்டுருங்க. இதுக்கு மேல வந்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த தையல் வந்து ஆப்ஷனலு. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கங்க. தையல் வெளியில தெரியும். அப்படி தெரிய வேணாம் அப்படின்னா, நீங்க போட தேவையில்ல. அயர்ன் பண்ணிட்டா போதும். இப்ப அந்த பீஸ வந்து உள் சைடு திருப்பி விட்டுட்டு, இன்னொரு பாக்கெட் பீஸையும் நான் அது கூட வந்து அட்டாச் பண்ணிட்டு, ஒரு 1/4 இன்ச்ல வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கரெக்ட்டா ஈவனா வச்சுட்டு, நீங்க ஒரு 1/4 இன்ச்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க. நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா, நீங்க ஓவர்லாக் கூட போட்டு எடுத்துக்கங்க. இப்ப நமக்கு பாக்கெட் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம பாக்கெட் வச்சாச்சு. இதுக்கு மேல வந்து நம்ம பேக் சைடு வர்ற பேனல வந்து வச்சுட்டு, ஒரு 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு, அதுல வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையலுக்காக வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க விட்டிருந்தீங்களோ, அதே அளவுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு தையல் போட்டு எடுத்துக்கங்க. நான் மார்க் பண்ணிட்டு, இப்ப தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாக்கெட் கிட்ட வரும்போது கொஞ்சம் வந்து நீங்க கைய வச்சு ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த பாக்கெட்டோட இது தெரியும். அது மேல வந்து நீங்க டச் பண்ணாம வந்து அந்த தையல வந்து நீங்க போட்டு எடுத்துக்கங்க. இப்ப அதோட பாட்டம் வரைக்குமே நான் 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு, அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அது கூடவே இன்னொரு வாட்டியும் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். 2 தையல வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் சேஃபா இருக்கும்னு. இப்ப பாக்கெட் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப இதே மாரி இன்னொரு சைடு வர்ற பேனல நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலயும் ஃப்ரண்ட் 1, பேக் 1 இருக்கு. நம்ம அதுல வந்து 3/4 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிட்டு, அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பிகினர்ஸா இருக்கவங்க 1 இன்ச்ல தான் ஸ்டிச் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்னா, நீங்க 1 இன்ச் வந்து விட்டுக்கங்க. மார்க் பண்ணும்போதே வந்து அந்த தையலுக்கான அளவையும் விட்டுருங்க.
இப்ப இந்த பீஸ்லயும் வந்து நான் 2 வாட்டி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிராச் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப 2 சைடுமே வந்து அந்த கிராச்சுக்காக வந்து 3/4 இன்ச் விட்டுருந்தேன். அந்த 3/4 இன்ச்ல வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கிராச் வரைக்கும் ஈவனா அந்த பீஸ் வந்து இருக்க மாரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கங்க. இந்த தையலும் வந்து நீங்க 2 டைம் வந்து போட்டு எடுத்துக்கங்க. இப்ப 2 சைடும் வந்து கிராச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லெக் கிட்ட வந்து ஓப்பன் இருக்குல்ல, அந்த ஓப்பன் சைட வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி தச்சிருப்போம். அதுக்கு நேரா வந்து கரெக்ட்டா வந்து நம்ம மார்க் பண்ணியே எடுத்துக்கலாம். நான் ஒரு தையலோட சேர்த்து 3 இன்ச் ஹைட் இருக்க மாரியும், அந்த லெக்கோட ஓப்பன் அந்த எண்ட் வரைக்கும் வந்து இருக்க மாரி லென்த்துக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸ்ல வந்து சென்டர் வந்து அந்த காலு கிட்ட வர்ற சென்டர் வந்து மார்க் பண்ணிட்டு, இந்த சைடு 3/4 இன்ச், அந்த சைடு 3/4 இன்ச் மார்க் பண்ணி, இந்த மாரி நான் ட்ரையாங்கிள் மாரி போட்டுருக்கேன். இப்ப கீழ ஒரு பீஸ் இருக்கு. அதுக்கு மேல தான் நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு, அந்த கார்னர் கிட்ட எல்லாம் சிசர் கட் குடுத்துருங்க. சிசர் கட் குடுத்ததுக்கு அப்புறம் அத திருப்பி எடுத்துக்கலாம். இதுல ஒரு சைடு வர்ற பீஸ வந்து நம்ம கீழ வச்சுட்டு, அது மேல வந்து ஒரு 1/4 இன்ச்ல வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப அந்த பீஸ வந்து நல்ல பக்கம் திருப்பி விட்டுட்டு, அத மடிச்சு நம்ம ஒரு அதோட எட்ஜ்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து போட்லி பட்டன் இல்லைன்னா வந்து நீங்க பீட்ஸ் பெரிய பெரிய பீட்ஸ் கூட வச்சுக்கலாம். அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப இதே மாரி இன்னொரு சைடு பீஸும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, அடுத்து வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து நான் ஸ்டிச் பண்றேன். அடுத்து வேஸ்ட் பேண்ட் வந்து ஹிப் லென்த் எவ்வளவோ அந்த லென்த்த வந்து நீங்க எடுத்துக்கங்க. அதோட விட்த் வந்து நீங்க எலாஸ்டிக்கோட நீங்க என்ன எலாஸ்டிக் வந்து குடுக்க போறீங்களோ, அதோட சைஸ பொறுத்து தான் அமையும். என்னோட எலாஸ்டிக்கோட விட்த் வந்து 3/4 இன்ச்சு. அதனால ஒரு 3 1/2 இன்ச் வந்து விட்த் இருக்க மாரி நான் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த பீஸ வந்து நான் உள் சைடு வச்சு அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளி சைடு வந்து நான் அடிச்சிருக்கேன் மடிச்சு. மடிச்சு அடிச்சுட்டு எலாஸ்டிக்கும் வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போறதுனால, நான் இதுல வந்து அதுல காட்டல. கொஞ்சம் ஸ்பீடாவே போயிருச்சு. அடுத்து 2 சைடு லெக்கும் வந்து நம்ம 3/4 இன்ச்ல வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடு கால் பகுதி நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சுட்டோம்னா, நம்மளோட பேண்ட் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான் பேண்ட் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.